ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலேயும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப் போகிற வேத வசனம் ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 16வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்தமுள்ள தேவனோ அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை ஆவியானவர் தாமே சாட்சி கொடுக்கிறார். மனிதர்கள் கொடுக்கிற சாட்சி அல்ல, ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி தான் மேன்மையானது. மனிதர்கள் கொடுக்கிற சாட்சிகள் மாறி போகும், ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி மேன்மையாயிருக்கும். ஆண்டவர் மோசேயை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். எவ்வளவு பெரிய சாட்சி தெரியுமா? ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி மனிதர் கொடுக்கிற பண்ணமாய் இருக்காது, ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி மேன்மையாக இருக்கும். ஆபிரகாமை குறித்த சாட்சி அவன் சிநேகிதன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஆபிரகாம் தன் சிநேகிதன் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது சில ஆச்சரியங்கள் நம்மை சூழ்ந்திருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 17ஆம் வசனம், 15ஆம் வசனம், 12ஆம் வசனம், இப்படி நீங்கள் வாசித்து வருவீர்கள் என்றால், இந்த ஆதியாகமத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை ஒரு சோதிக்கிறார். ஆபிரகாமை ஒரு சோதனைக்கு நேராக நடத்துகிறார். அதில் என்ன சொல்லுகிறான்னா, உன்னுடைய மகன், உன் முதிர் வயதிலே பெற்றெடுத்த உன் குமாரனை நீ பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவன் அதாவது ஹியூமனிக்கல் சாக்ரிஃபைஷல், அந்த மனித பலியை அவர் விரும்புகிறவர் அல்ல. ஆனால் ஆபிரகாம் இடத்துல கேட்கிறார், ஆபிரகாமே உன் குமாரனை பலி செலுத்து. 3 நாள் பிரயாணமா போகணும். நான் காண்பிக்கிற மலையில அது ஏதோ ஒரு அடையாளம் வைத்திருந்தார். அந்த மலையில உன் மகனை பலி செலுத்தணும். ஆபிரகாமும் ஒத்துக்கொண்டா. யார் இடத்துலையும் சொல்லலை. ஆபிரகாம் புறப்பட்டான். அப்படியே புறப்பட்டு பிரயாணப்பட்டு வரான். 3 நாள் தேவனுடைய பர்வதம் மட்டும் வருகிறான். ஓரேப் என்பதுதான் தேவனுடைய பர்வதம். இந்த ஓரேப் பர்வதம் மட்டும் வந்தபோது தன் வேலைக்காரர்கள் அவங்கள ஆபிரகாம் சொல்றாரு, நீங்க இந்த கழுதை அண்டில இருங்க, நான் என் குமாரனும் போய் தேவனை தொழுது கொண்டு வருகிறோம். இவன் தன்னுடைய மகனை கூப்பிடுகிறான். மகன் வருகிறார். ஈசாக்கை கூப்பிட்டு அந்த பலி செலுத்துகிற கட்டைகளை, அதாவது ஒரு பலி பொருளை எரிப்பதற்காக கொண்டு வந்த கட்டைகள் எல்லாம் ஈசாக்கின் மேல் ஏற்றி ஆபிரகாம் அந்த பந்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த மலையின் மேல் ஏறுகிறார்கள் 2 பேரும். இப்படி மலையின் மேல் ஏறும் பொழுது ஈசாக்கு பொறுமையாக தகப்பன் இடத்துல கேட்கிறார். ஏன்னா தகப்பனை பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை தன் தகப்பன் தேவனை ஆராதிக்க போகிறார் என்று சொன்னால் அவர் பலி செலுத்துவதற்கு பலிகளை அவர் தன்னுடைய கரத்தில் கொண்டு போவது வழக்கம். ஒரு மாடோ
இல்லது ஆடோ புறாக்களையோ எல்லாவற்றையும் கலந்து அவர் கொண்டு போவது வழக்கம். ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை. அவர் 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 தான் தன்னுடைய குமாரன். ஈசாக்கு கேட்கிறார், தகப்பனே, எங்க நம்ம மேல போறோம் பலி செலுத்த, ஒரு ஆடு இல்லையே. உடனே ஆபிரகாம் சொல்லுகிறார் ஈசாக்கை பார்த்து, ஈசாக்கு மகனே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் பாப்பா. இவர்கள் போகிறார்கள், கட்டையை அடுக்கிறான், பலிபீடத்தை செப்பனிடுகிறான், பலிபீடத்தை செட் பண்ணி அதன் மேல் கட்டையை அடுக்கி ஈசாக்குடைய கரங்களை கட்டி பலிபீடத்தின் மேல் அடுக்கப்பட்ட கட்டைகளின் மேல் ஈசாக்கை தூக்கி படுக்க வைக்கிறான். ஆனால் ஆண்டவர் அதுவரை அவனை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். என்ன செய்கிறான்? இவன் தன்னுடைய கத்தியை எடுத்து ஈசாக்கை குத்த முற்படும் போது, அவன் மேல் ஓங்கி குத்துவதற்கு அவன் ஓங்கின பொழுது கர்த்தர் அவனை தடுத்தார். தடுத்ததோடு மாத்திரமல்ல, பிள்ளையாண்டன் மேல் கை போடாதே என்று சொன்னார். ஆபிரகாம் போடாமல் அவனை விடுவிக்க சொன்னார், விடுவித்தான். பின்பு ஆபிரகாமுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது, ஒரு ஆட்டுடைய சத்தம். இவன் ஓடி போய் அந்த ஆட்டை, தானும் தன் மகனும் போய் அந்த ஆட்டை, ஒரு புதர்ல மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த ஆட்டை கொண்டு வந்து அதை பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள். கர்த்தர் அவனுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை மீண்டும் அவர் திரும்பவும் அதை புதுப்பிக்கிறார். நாம் இதுவரை நமக்கு தெரியும், இதுவரை தான் வேதத்தில் இருக்கிறது. ஆனால் இதை திருஷ்டாந்தப்படுத்தும்படி இன்னொரு காரியத்தை கர்த்தர் செய்தார். மனுக்குலத்தில் எவனாவது ஒருவன் தன் குமாரன் தன் மந்திய காலத்தில் தன் மடியில நேசமாய் பாசமாய் காத்திருந்து தவம் இருந்து பெற்ற பிள்ளையை எவனாவது பலி செலுத்துவானா? ஆபிரகாம் செலுத்தினார். செலுத்துவதற்கு முன்னும்தான் ஆண்டவர் பார்த்தார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய மடியில செல்ல குமாரனாக விளையாடி கொண்டிருந்த தன்னுடைய அனாதியாகியிருந்த தன்னுடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை பலி செலுத்தும்படி ஒப்பு கொடுத்தார். அவருக்கு மனுக்குலத்திற்காக பலியாக ஒப்பு கொடுத்து அவரை சிலுவையில் அடித்தார். ஏனென்றால் ஒரு மனிதன் தன் குமாரனை தேவன் கேட்கிறார் என்பதற்காக கொடுக்க முன்வருவானே, ஆனால் முழு மனுக்குலத்தையும் ரட்சிக்கும்படி பரிசுத்த இரத்தத்தை சிந்தும்படி ஒருவர் வேண்டுமே என்று சொல்லி சர்வ லோகத்தினுடைய பாவமும் அவர் மேல் சுமந்து அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்க வேண்டுமே, அவருடைய இரத்தத்தினாலே எல்லா ஜனங்களும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசுவை சிலுவையில ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் பலிபீடத்தின் மேல் தெளிக்கப்பட்டது. ஜனங்களுடைய பாவத்திற்காக, ஜனங்களுடைய பாவ தண்டனைக்காக அதுவரை தெளிக்கப்பட்டு கொண்ட ஆட்டுடைய இரத்தமும் மாட்டுடைய இரத்தமும் நிறுத்தப்பட்டு பரிசுத்த இரத்தமாகி இயேசுவின் இரத்தம் அங்கே சிந்தப்பட்டது. அதற்கு பின் இரத்தம் சிந்தப்படவில்லை. அதற்கு பின் இரத்தம் அங்கே தெளிக்கப்படவில்லை. அதற்கு பின் இரத்தத்தின் வல்லமைகள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால எல்லா ஜனங்களுடைய பாவங்களும், அவரிடத்துல வருகிறவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கிறார். சிலர் அதை தப்பிதமாக புரிந்து கொள்கிறார்கள். அதனால் தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இது தேவனுடைய பிள்ளைதான், இது தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அந்த கர்த்தருடைய பிள்ளைதான் என்று சொல்லி ஆவியானவர் தாமே சாட்சி கொடுக்கிறார். நாமும் நம்முடைய பாவங்களுக்காக கழுவப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால, அவருடைய புண்ணிய இரத்தத்தினால கழுவப்படும்படி ஒப்பு கொடுத்து நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுவோமே, ஆனால் நம்மை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுப்பார், இது தேவனுடைய பிள்ளைதான், இது என்னுடைய பிள்ளைதான் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் உங்களையும் என்னையும் குறித்து அவர் சாட்சி கொடுக்க வேண்டும். இந்த சாட்சி மகா பெரிய உன்னதமான சாட்சியாய்
அமைய அது ஏற்றதாக இருக்கும். ஆகையால் நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் பரிசுத்தமுள்ள தேவன் நம்மை பார்க்கிறார் என்கிற உணர்வோடு தொழுது கொள்ளுவோம், ஜெபிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் பலத்த காரியங்களை செய்வார். ஆமென்.